ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஹோம் பேஜில் கண்டினியூவான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஹோம் பேஜ் டிசைன் பண்ணுற ரிலேட்டடாக தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ நான் என்ன செய்கிறேன்டா, திருப்பி ஹோம் பேஜுக்கு போகிறேன். என்ற டொப் பாரை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஹோம் பேஜுக்கு வந்து டொப் பாருக்கு கீழே நான் என்ன செய்ய போகிறேன்டா, டோட்டல் பேஜுக்குரிய அந்த பாடியை ஒன்று க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ div.border ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்தா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு அது இருக்குன்னு சொல்லி. borderங்கிறது பூட்ஸ்ட்ராப்பில் இருக்கிற கிளாஸ்ட பேர். ஓகேங்களா? ஸோ நான் என்ன செய்கிறேன், இது கம்பைல் ஆனதும் நமக்கு அவுட்புட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ பாருங்கள், ஸோ சரியாக நம்மளோட பார்டருக்கு கீழே, அதாவது நம்மளோட டொப்பாருக்கு கீழே நமக்கு அந்த பார்டர் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், அந்த பார்டர் பின்னுக்கு இருக்கட்டும். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு இதுக்கு ஒரு பேர் ஒன்று கொடுத்துக்கலாம். பாடி கண்டெய்னர் சொல்லி ஒரு பேர் ஒன்று கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், இவருக்கு ஃப்ளெக்ஸ் க்ரோ 1 என்று கொடுக்கணும். அதாவது எந்த அளவு ஸ்பேஸ் இருக்கோ அந்த அளவு ஸ்பேஸஸை எடுத்துக்கங்கிறதுக்காண்டி நம்ம அதை கொடுக்கோம். ஸோ அதுக்கு முதல் நான் ஃப்ளெக்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ். ஸோ இன்கேஸ் நம்ம 2 இதை ஆட் பண்ண வரக்கிட்டவா இது கொஞ்சம் பெரிய ஸ்பேஸஸே எடுத்துக்கும், 2 பேர் பக்கத்தில் வரும்போது. அடுத்தது அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் என்று கொடுத்துக்கணும். ஸோ இது எந்த பெரிய சேஞ்சஸையும் உங்களுக்கு இங்கே கொண்டு வந்து காட்டாது. பட் நம்ம சில்ட்ரன் கொண்டு வந்து போடும்போது நமக்கு புரியும். இதேன்னு சரி, அலைன் ஐட்டம் சென்டர் கொடுக்கக்கிட்ட என்ன செய்யும்னு சொன்னால், நம்மளோட வேர்ட்டிக்கலி வந்துக்கிட்டு அலைன் பண்ணிக்கிட்டு நம்மளோட கண்டென்ட் எல்லாமே சென்டரில் வர மாதிரி. ஸோ அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன்டா, இதுக்குள்ளே ஒரு ட்ரோ ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஒரு ட்ரோ ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ட்ரோ க்ரியேட் பண்ணும்போது நான் நீங்கள் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பேடிங் 5 சுற்றி பேடிங் 5 இருக்கணும். அதே சமயத்தில் இது டிஸ்பிளே ஃப்ளெக்ஸில் இருக்கணும். அடுத்தது ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் இருக்கணும். என்று கொடுத்துருவேன். இப்போது ஹாய் என்று கொடுத்துருன்னு சொன்னால், இங்கே பாருங்கள். ஸோ நான் கொடுத்த ஹாய் வந்துக்கிட்டு இன்னும் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ வளைச்சி பேடிங்ஸ் எல்லாம் கொடுத்து பக்காவாக செட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, 2 பார்ட்டாக நான் இதை பிரிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ div டாட் கால் லார்ஜ் ஸ்க்ரீனில் 5 ஸ்பேஸும், அதே மாதிரி மீடியம் ஸ்க்ரீனில் 12 பேஜும் 12 கால்ஸும், அதோட பேடிங் ஸ்டார்ட் வந்துக்கிட்டு 5 ஸ்பேஸிங்கும், டிஸ்பிளே ஃப்ளெக்ஸாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் ஃப்ளெக்ஸ் கொலமாகவும் இருக்கணும், கீழே இருக்கணும், பக்கத்தில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கேன். அடுத்தது ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் ஆப்ஷன் கொடுத்துட்டு டேபை ப்ரெஸ் பண்ணி விடுறேன். பாருங்கள், இங்கே பர்ஃபெக்டாகவே நமக்கு இங்கே வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் அதே மாதிரி டிவ்வுக்குள்ளே டெக்ஸ்ட் லைட் வந்துட்டு ஹாய் என்று கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ எந்த பெரிய சேஞ்சஸுமே காட்டியிருக்காது. கொஞ்சம் தள்ளி இங்கே ஹாய் நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். இப்போ நம்ம கண்டென்ட் கொடுக்கும்போது நமக்கு அது பர்ஃபெக்டாகவே விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் இதை கொடுக்க இல்லை. இங்கே நான் ஒரு கம்போனன்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த டைட்டிலாக இருக்கட்டும், பேராகிராஃப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மாதிரி ஒரு கம்போனன்ட்ஸை நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஒவ்வொரு வாட்டி நான் ஒவ்வொரு ஃபாண்ட் ஃபேமிலியை திருப்பி ஆட் பண்ணிகிட்டு இருக்காமல், நான் ஒரு இடத்த கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள யூஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி நான் இங்கே க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ முதலாவது அதுக்குரிய பேர் ஒன்று நம்ம என்ன செய்துக்கணும், இங்கே டிசைட் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அந்த கம்போனன்ற பேர் டைப்போகிராஃபின்னு சொல்லி கொடுப்போம். typography.jsx கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு இங்கே FFC இந்த டைப்போகிராஃபியை கொடுத்துடும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே SC ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு டைப்போகிராஃபி ஸ்டைல் div என்று கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் ஸ்டைல் கம்போனண்ட்டை மேலே இம்போர்ட் பண்ணிக்கிறேன்.
இம்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே சில ரீயூசபிள் கம்போனன்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டான வேயில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இங்கே நம்ம செய்ய போகிறோம். ஸோ நிறைய நான் இது அழிச்சு இதை அப்படியே கட் பண்ணி எடுக்கேன், மேலே போடுறேன். முதலாவது H1 டேக்குரிய ஸ்டைல் கொடுத்துக்க போகிறோம். ஸோ இங்கே டிவ் கொடுக்காம H1 என்ன காரணம்ன்றா நம்ம ஸ்டைல்டு கம்போனண்ட்டுக்கு கொடுத்துட்டு டைப்போகிராஃபியை ஸ்டைல் கம்போனண்ட்டில் க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே ரப் பண்ணும்போது டிவ்வுக்குள்ளே ரப் ஆகும். ஸோ அப்படி இருக்கக்கிட்டவா H1 டேக் எக்ஸ்பிளிசிட்டாக இருக்காது. ஸோ அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் நம்ம எஸ்இஓ பண்ணும்போது வந்துட்டு நம்மளோட எஸ்இஓட பர்ஃபார்மன்ஸ் குறைவாகவே இருக்கும். ஸோ அதால் டிரெக்டான டேக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன், நீங்கள் H1 டேக்னு கொடுத்துட்டு H1 டேக்குன்ட்டு சொல்லி ஒரு கம்போனன்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஸ்டைல் கம்போனன்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி கால் பண்ணுறங்கிற சம்மந்தமாக பார்க்கும். ஸோ இது வந்துட்டு ரீயூசபிள் கம்போனன்ட் யூஸ் பண்ணுறதுல ஒன் ஆஃப் தி வே. ஸோ நான் என்ன செய்கிறேன், நீங்கள் கலர் ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டு props dot color இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். அடுத்தது font size ஒன்று கொடுத்துக்கிறேன் 48 பிக்சல்ஸ். அடுத்தது font weight 700. அடுத்தது லைன் ஹைட் ஒன்று கொடுத்துக்கலாம், வந்துட்டு இவருக்கு ஒரு 62 பிக்சல். அடுத்தது font family. ஸோ ப்ராப்பர் font family யூஸ் பண்ணால் டிசைன்ஸ் நல்லாவே இருக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன், DM sans serif சொல்லி கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததும் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீடியா குவாரி யூஸ் பண்ண போகிறேன். மீடியா, ஸோ மீடியாவில் ஸ்க்ரீன் நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி எல்லாமே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது, நம்ம திருப்பி சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ மீடியாவில் போயிட்டு .nd மீடியம் ஸ்க்ரீன் வரும்போது ஃபாண்ட் சைஸை மட்டும் நான் என்ன செய்கிறேன் 35 பிக்சல்ஸாக கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ரீயூசபிள் கம்போனண்ட்டாகவும் செய்கிறோம், அதே சமயத்தில் நம்ம என்ன செய்கிறோம் அதை தேவையான மாதிரி மாடிஃபை பண்ணக்கூடிய மாதிரியும் எல்லா ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரியுமே செய்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் என்ன காப்பி பேஸ்ட் பண்ணுறேன், காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு H2 டேக் இதையும் H2ஆக கொடுத்துக்கிறோம். ஸோ கலர் சேம், பட் ஃபோன் சைஸ் வந்துட்டு 38 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இவரையும் வந்துட்டு என்ன செய்கிறேன், ஒரு 30 பிக்சல்ஸ் மாற்றிக்கிறேன். ஓகே, தென் H3க்குரியது. ஸோ நான் இங்கே லைன் ஹைட்டையும் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், 52 கொடுத்துக்கிறேன். இந்த H3 டேக் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ H3 டேக் கொடுத்துட்டு இதை 28ஆக மாற்றுறேன், 28ஆக மாற்றுறேன். அதே மாதிரி இதையும் ஒரு 42ஆக சேஞ்ச் பண்ணுறேன், ஒரு 20ஆக சேஞ்ச் பண்ணிக்கிறேன், 23ஆக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா H4க்குரியது. ஸோ இதை 24ஆக மாற்றுறேன், இதையும் H4ஆக சேஞ்ச் பண்ணுறேன். இதை ஒரு 32ஆக சேஞ்ச் பண்ணுறேன், இது ஒரு 20ஆக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் ஃபைனல் இந்த ஹெட்டிங்கில் H5 கொடுக்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே 20 இவரை வந்துக்கிட்டு ஒரு 25 சொல்லி கொடுக்கேன். லைன் ஹைட் வந்துக்கிட்டு இது ஒரு 15 கொடுத்துக்கிறேன், 15 பிக்சல்ஸ். பர்ஃபெக்ட்.
ஸோ ஃபைனலாக நான் என்ன செய்ய போகிறேன்னா இதை பேராகிராஃப்ஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு பேராகிராஃப்ஸாக இருந்தால் பின்னு சொல்லி கேபிட்டலில் கொடுக்க, நீங்கள் டேக்ஸை மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி பின்னு சொல்லி ஸ்மாலில் கொடுக்க. ஸோ ஃபவுண்ட் சைஸ் 20 தான் இருக்கணும். ஃபவுண்ட் வித் தேவையில்லை, டிஃபால்ட்டாக இருக்கிறதுலே கொடுக்கலாம். இந்த 26 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மீடியா குவாரியில் நம்ம எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்லை சொல்லி கொடுத்துரும். ஸோ கொடுத்ததும் ஸோ மேலே நாம் என்ன செய்துட்டோம்னா நமக்கு தேவையான மாதிரியான டிஃப்ரெண்ட்டான நம்ம டெக்ஸ்ட்டுக்குரிய கம்போனன்ட்ஸ், அதாவது ஸ்டைல்டு கம்போனன்ட் எல்லாமே க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நாம் க்ரியேட் பண்ண டைப்போகிராஃபின்னு சொல்கிற கம்போனண்ட்டில் சில பராமீட்டர்ஸை நம்ம வேண்டி எடுக்கும். முதலாவது டெக்ஸ்ட்டு தாங்கன்னு சொல்லி வேண்டி எடுக்கேன். அதுக்கப்புறம் டைப். பை டிஃபால்ட்டாக டைப்பை வந்துக்கிட்டு நான் என்ன செய்கிறேன்டா பேராகிராஃபாக கொடுத்துக்குறேன். அதுக்கப்புறம் கலர். பை டிஃபால்ட்டாக நான் என்ன செய்கிறேன், கலர்ஸுக்கு ஒயிட் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ராப்ஸ் கொடுக்க. பர்ஃபெக்ட். ஸோ நான் இப்போ கொடுத்ததும் இங்கே நான் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன்னு பாருங்கள். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷன் என்ன செய்து நமக்கு தேவையான நம்ம பாஸ் பண்ணியிருக்கிற டைப்புக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டைல் கம்போனண்ட்டை டெக்ஸ்ட்டை நமக்கு என்ன செய்யும்டா ரிட்டர்ன் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன். நான் என்ன செய்கிறேன்டா const get element. இப்போ போயிட்டு return type triple equal யூஸ் பண்ணுறேன். h1 இருந்தா சரிங்களா, நம்ம இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம்டா ஸ்விட்ச் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். ஸ்விட்ச் கண்டிஷனில் நம்ம டைப்பை கொடுத்துட்டோம். கேஸ் h1 இருக்குமென்று சொன்னால் என்ன செய்ய போகிறேன், ஸோ h1 டேக்கில், அதாவது h1ங்கிற அந்த கம்போனண்ட்டுக்குள்ளே இந்த டெக்ஸ்ட்டை கொடுப்பேன். டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டோம். ஸோ இவருக்கு தேவையான சில அட்ரிபியூட்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், முதலாவது வந்துக்கிட்டு கலர்ஸுங்கிறது கொடுக்கணும். அதை நான் வேண்டி எடுத்த கலராக கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி வேறு ஏதாவது ரெஸ்ட் பேராமீட்டர்ஸ் வந்து அந்த பேராமீட்டர்ஸையும் கொடுத்துக்கிறேன். ப்ராப்ஸ். ஓகேங்களா. ஸோ பர்ஃபெக்டாக நம்ம என்ன செய்துட்டோம்னா இதுக்குரியது கொடுத்தாச்சு. ஸோ நான் இப்போ அதை அப்படியே காப்பி பண்ணுறேன், திருப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. h2 இருந்தால் கண்ட்ரோல் டியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு h2. ஸோ சேம் திங். ஓகேங்களா. ஸோ அகெயின் நான் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணி வரேன். 3 இருந்தால் இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு h3 மாற்றி விடுறேன். தென் அகெயின் அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு திருப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு h4 சேஞ்ச் பண்ணிடுறேன். இங்கேயும் கண்ட்ரோல் டியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு h4 ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். அகெயின் இதை காப்பி பண்ணி திருப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த h5 மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு கண்ட்ரோல் டியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு h5 மாற்றிக்கிறேன். இது எதுவுமே இல்லையண்டா நமக்கு கண்டிப்பாக பேராகிராஃப் தான் வரும் இல்லையா. ஸோ அதால் டிஃபால்ட் பிரேக் கொடுத்துட்டு வேறு அப்படியே காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை பேராகிராஃபாக மாற்றுறேன். கண்ட்ரோல் டியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கேபிட்டல் பியை சேஞ்ச் பண்ணி வர்றேன். ஓகேங்களா. ஸோ இங்கே ஸோ இவர் ரிட்டர்ன் பண்ண போகிற ஆள் வந்துக்கிட்டு யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸில் ஒன்று தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இப்போ நம்ம கேஸ் கொடுக்கும்போது வந்துக்கிட்டு ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கிற மாதிரி தான் நமக்கு என்ன செய்யும் இது வரும். நான் என்ன செய்கிறேன், இதை கால் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த இடத்த ரிட்டர்ன் இடத்தை கால் பண்ணி விடுறேன். ஓகேங்களா. இப்போ போயிட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த டைப்போகிராஃபியை கால் பண்ணுறேன்.
வேறு தேவையில்லை. டைப்போகிராஃபி இதில் போயிட்டு டெக்ஸ்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கேன் அந்த டெக்ஸ்ட்டை. நான் அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம டிசைனில் என்ன டெக்ஸ்ட் வந்துச்சோ அந்த டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்கேன். அடுத்தது டைப் பண்ணிட்டு கொடுக்கணும். ஸோ நான் என்ன செய்கிறேன்டா H1ன்னு சொல்லி கொடுத்துக்கணும். ஓகேங்களா? H1 டேக்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம கிளாஸ் ஏதாவது இங்கே நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டி வரும்னு சொன்னால் அதை மென்ஷன் பண்ணிக்கணும். ஆனால் இங்கே நம்ம போய் அவுட்புட்டை செக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு எந்த அவுட்புட்டுமே வந்திருக்காது. என்ன காரணம்? நம்ம இங்கே ஸ்விட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? பட் ஸ்விட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இங்கே என்ன பண்ணலை என்று சொன்னால் இதை ரிட்டர்ன் பண்ணுங்க என்று சொல்கிற மாதிரி நம்ம கொடுக்கல வந்துட்டு. ஓகேங்களா? ஒன்று நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி செய்யலாம், அப்படி இல்லைன்னா ஸ்விட்ச் யூஸ் பண்ணி கூட செய்யலாம். ஸ்விட்ச் யூஸ் பண்ணால் நம்ம என்ன செய்ய வேண்டி வரும்? இங்கே லெட் என்று சொல்லி நம்ம கொடுத்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன்? எலிமெண்ட் ஆரம்பத்தில் எதுவுமே இல்லாத ஒரு எலிமெண்ட் இருக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்டா இங்கே ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராக்கெட் பண்ணிவிட்டு ஈக்குவல்ங்களா எலிமெண்ட் கொடுத்துட்டு ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஈக்குவல் ஈக்குவல் அண்ட் பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுக்கும் ஈக்குவல் பண்ணிவிட்டு ஃபைனலி இந்த பிரேக்கை தாண்டி வந்த உடனே ஸ்விட்ச் கண்டிஷனுக்கு கீழே வந்து ரிட்டர்ன் பண்ணி விடணும். ரிட்டர்ன் அந்த எலிமெண்ட். ஸோ அப்போது தான் நமக்கு என்ன செய்யுமாண்டா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வந்துட்டு நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். அப்படி இல்லாட்டி என்ன செய்யாது? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகாத மாதிரி இருக்குது. ஃபைன். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்டா இங்கே ஒரு கிளாஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இந்த கிளாஸையும் கொடுத்துக்கலாம். கால் LG8 என்று கொடுப்போம். அதோட ஹெட்டிங் 1 என்று சொல்லி நம்ம டைட்டில் கொடுத்துக்குவோம். கொடுத்தா ஸோ இங்கே பாருங்கள். ஸோ நமக்குரிய டெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணலை. இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண உடனே நமக்கு என்ன செய்யும்? இந்த இதெல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அகெயின் நான் இதை அலைன் பண்ணுறதுக்காக வேண்டி கீழே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த கம்பவுண்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு அடுத்த கம்பவுண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்கிற சம்மந்தமாக நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.